2026 தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறதுனே தெரியாமல் மக்கள் திணறிட்டு இருக்கீங்களா? ஒரு சிறந்த ஒரு தலைவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போடணும். அப்படிப்பட்ட சிறந்த தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்களே யோசிச்சு பார்த்து உங்களோட ஓட்டு போடுங்க. அதாவது ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிறத தாண்டி உணர்ச்சியின் காரணமாக எல்லா மக்களும் எவன் ஒருவன் ஒன்று திரட்டுறானோ அவனே சிறந்த தலைவன். அதையும் தாண்டி ஒடுக்கப்படும் மக்களுக்கு யார் குரல் கொடுக்குறானோ அவனே சிறந்த தலைவன். ஒடுக்கப்படும் மக்கள் நான் சொல்கிறது ஜாதியின் காரணமாக ஒடுக்கப்படும் மக்களை மட்டும் நான் சொல்ல கிடையாது. அதையும் தாண்டி அதிகாரத்தின் வர்க்கத்தின் அதிகாரம் காரணமாக எவன் ஒருவன் ஒடுக்கப்படுகிறானோ, எந்த மக்களில் ஒடுக்கப்படுறாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் அனைவரும் ஒடுக்கப்படும் மக்கள் தான். அப்படிப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய குரல் கொடுப்பவன், அவர்களுடன் நிற்பவனே சிறந்த ஒரு தலைவன். அதையும் தாண்டி உயிர்மை நேயத்தை பேசுபவன் சிறந்த தலைவன். உயிர்மை நேயம் சொல்றது என்னன்னா, எல்லா உயிருக்காகவும் பேசுறது. மனிதன், மக்கள், மனிதன்கிற மட்டும் உயிர் கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தோம்னா எல்லா உயிருக்காகவும் எவன் ஒருவன் பேசுறானோ அவனே சிறந்த தலைவன். அதாவது நிலம், வான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது, எல்லா உயிர்களுக்காகவும் படைக்கப்பட்டது. எந்த உயிரும் அடிமையாக வாழக்கூடாது, எல்லா உயிரும் உரிமையோடு வாழணும் அப்படின்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் தான் சிறந்த தலைவன். அப்படிப்பட்ட தலைவனுக்கு உங்களோட வாக்களித்து ஜெயிக்க வைங்க. மறக்காமல் அப்படிப்பட்ட தலைவன் கிடைச்சா விட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிசயம். அப்படிப்பட்ட தலைவனை மறக்காமல் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு தலைவனுக்கு வாக்களிங்க. நன்றி.